ரேவதி கேக்குதா? எங்க இருக்கேன்னு சொல்ல சொன்னேன். ஹலோ ஹலோ. சார், என்கிட்ட காசு இல்ல. நான் இப்ப என்ன செய்யணும்? ஏமா உன் புருஷன் ஏதாவது வரமாட்டேன்னு சொன்ன அப்படியா? சார், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என் கையில இப்ப காசு இல்ல. இப்ப என்ன பண்ணணும்? வேற வழி இல்ல, வேலை செஞ்சுதான் கழிச்சாகணும். பின்னாடி கிச்சன்ல பாத்திரம் நிறைய இருக்கு, அத கழுவி வச்சுட்டு போ. யோ கூட்டு போய். ஆமா. ஹலோ ஹலோ சார், நான் 2007 இருந்து பேசுறேன். இப்போ என் லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வந்துச்சு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்றேன் சார், ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து என் ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களோட ஃபோன் பர்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஆமா சார், எங்க ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்தாங்க. சாப்பிட்ட பிறகு பர்ஸ காணோம்னு சொன்னாங்க. அவங்கள விசாரிச்சப்போ வெளியூர்ல இருந்து வந்ததா சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதா சொன்னாங்க. சரின்னு நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன். ஆனா சரியா பேசாம வச்சுட்டாங்க. சரிங்க சார். உங்க ஹோட்டல் எங்க இருக்கு? உங்க ஹோட்டல் பேர் சொல்ல முடியுமா? எங்க ஹோட்டல் பேரு ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் சார். ஏர்கட்ல தான் இருக்கு. சரிங்க சார், நான் உடனே அங்க வரேன். வாங்க சார். வாமா. ஏய் தம்பி, சார், அந்த பாத்திரம்லாம் கொண்டு வந்து கூட இந்த அம்மா கழுவிட்டோம். ஓகே சார். அம்மா இருமா, ஓனர் உங்களை கூப்பிடுறாரு. எதுக்கு? தெருல உங்களை வர சொன்னாருமா. எப்பவுமே நீ கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிக்காம யூஸ் பண்ணிக்கிறவன் தானே. அப்படிதானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இங்க வந்து கூட இப்படிதான் பேசுவியா? எந்த இடமா இருந்தா என்ன? இந்த ஹோட்டல் ஓனர் கூட என்ன தப்பா தானே நினைக்கிறான். இங்க பாரு, நான் பணம் கொடுக்க தான் இங்க வந்தேன். அவரு பேசினதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. உன்னை யார் வந்து பணம் கட்ட சொன்னது? ஹோட்டல் ஓனர் கேட்டதால தான் உன்னை பத்தி சொன்னேன். அப்புறம் தான் உன் ஹெல்ப் வேண்டான்னு போனை கட் பண்ணிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு வந்த? ஏய், நீ ஒரு பிரச்சனையில இருக்கன்னு தெரிஞ்சு நான் எப்படி சும்மா விட்டு போக முடியும்? ஓ, உடனே ஓடி வந்து காப்பாத்தணும்னு உன் மனசு துடிக்குமோ? என் புருஷன்னு உரிமை கொண்டாடுறியா? அப்படி இல்ல ரேவதி. யாருக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருந்தாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனை போது நான் எப்படி சும்மா விட்டு போவேன்? பெரிய இவரு ஊருக்கு உழைப்பவன். ரொம்ப அலட்டிக்காத, புரியுதா? நீ என்ன வேணான்னு நினைச்சுக்க. உன் அப்பா அம்மா என்ன நம்பிதான் உன்னை அமுச்சு வச்சிருக்காங்க. உனக்கு எதனா ஒண்ணுனா அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? ஆமா, ரொம்ப தான் அக்கறை. உயிரே போனாலும் உன் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி ஊ மூலமா என்ன தோக்கடிச்சிருச்சு. சரி, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை இங்க பேசிட்டு? நீ ரூமுக்கு கிளம்பு. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? உன் பர்ஸும் போனும் காணாம போயிருக்கல, அதை கண்டுபிடிக்க சொல்லி அவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். போனா போயிட்டு போகுது, அதுக்கு எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம்? புரியாம பேசிட்டு இருக்காத ரேவதி. உன் போன் எடுத்து நாளைக்கு மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவ?
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா முறை. சரி வா, உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு போக தெரியும். இந்த நேரத்துல யாரு காலிங் பெல் அடிக்கிறது? என்ன வீரமா போயிட்டு திரும்ப வந்துட்ட? ஏன் தூங்க இடம் கிடைக்கலையா? இங்க வந்து தூங்க போறியா? நான் ஒன்றும் தூங்குறதுக்காக வரல. பின்ன எதுக்கு வந்த? நான் நிம்மதியா தூங்குறேனான்னு பார்த்தேன். ஒருவேளை அப்படி தூங்குனா கொஞ்சம் கெடுத்துட்டு போலான்னு வந்தியா? நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேட்குறியா? சரி சொல்லு, எதுக்காக வந்த? என்ன விஷயம்னு சொல்லு. அது ஒருவேளை யாராவது கதவை தட்டினாலோ இல்லை பெல் அடிச்சாலோ கதவை திறந்துடாத. நீ சொல்றது புரியுது, ஆனா எதுக்கு இப்படி சொல்றேன்னு தான் புரியல. இல்லை, மனசில் பட்டுச்சு, அதான் சொன்னேன். நீ சேஃபாக இருக்கணும்ல, அதுக்காக தான். சரி, நீ போய் தூங்கு. ஓகே.